பரப்புரை பயணத்திற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி செல்வதற்காக விஜய் விமான நிலையம் வந்துள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். நாமக்கல், கரூரில் இன்று பரப்புரை செய்ய இருக்கும் நிலையில் அவர் தனி விமானத்தில் விஜய் திருச்சி செல்கிறார். அங்கிருந்து நாமக்கல் பயணிக்க இருக்கிறார். சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். நாமக்கல்லில் 8:45 மணிக்கு பதில் காலை 10 மணிக்கு மேல் பரப்புரை தொடங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். நாமக்கல், கரூரில் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் தற்போது தனி விமானம் மூலமாக திருச்சி செல்கிறார். அங்கிருந்து நாமக்கல் புறப்படுகிறார். காலை 8:45 மணிக்கு பரப்புரை திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10 மணிக்கு மேல் பரப்புரை தொடங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். மூன்றாவது நாளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு செல்வதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். எப்போதும் போல தனி விமானம் மூலம் அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதற்காக தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து சுமார் 8 மணி அளவில் புறப்பட்டு வந்த அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். மூன்றாவது நாளாக, அதாவது கடந்த 2 வாரங்களாக 4 மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில மூன்றாவது நாளாக இன்று நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல தன்னுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்ளவிருக்கிறார். குறிப்பாக கடந்த 13ஆம் தேதி முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாக திருச்சிராப்பள்ளி மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்கள்ல தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில கடந்த வாரம் சனிக்கிழமை நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த நிலையில மூன்றாவது நாளாக இன்று 3வது வாரமாக கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார். இதற்காக அவர் தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்று திருச்சிராப்பள்ளி செல்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக முதலில் நாமக்கல் மாவட்டத்திலும் அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்திலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். ஏற்கனவே காவல்துறை அதுக்கான இடத்தை அனுமதியை வழங்கியிருந்தாங்க. நாமக்கல்லையும் கரூர்லயும் இடம் ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறாரு. அடுத்த வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அடுத்த பிப்ரவரி மாதம் வரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மாவட்டங்கள் என திட்டமிடப்பட்டு அதற்கேற்றாற் போல தன்னுடைய இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில இந்த வாரம் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். காவல்துறை சார்பில் அதுக்கு அனுமதியை வழங்கப்பட்டு கட்டுப்பாடுகளை விதித்துக்கிறாங்க. அதை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கட்சியுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையம் வாயில் எண் 6 அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இங்கிருந்து புறப்படக்கூடிய அவர் திருச்சிராப்பள்ளி சென்றடைகிறார். திருச்சிராப்பள்ளியிலிருந்து சாலை மார்க்கமாக முதலில் நாமக்கல் மாவட்டத்திலும் இரண்டாவது மாவட்டமாக கரூரிலும் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அவர் திட்டமிட்டிருக்கிறார். 3வது வாரமாக தொடர்ந்து செல்லக்கூடிய நிலையில அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை அவருடைய மக்கள் சந்திப்பு என்பது முதற்கட்டமாக தேர்தலுக்கு முன்பாக முதற்கட்டமாக மக்கள் சந்திப்பு என்பது பிப்ரவரி மாதம் வரை திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அவருடைய இந்த மக்கள் சந்திப்பு நடத்த திட்டமிட்டாங்க. ஏன் சனிக்கிழமையில பிரச்சாரம் மேற்கொள்க அப்படிங்கறத கடந்த சனிக்கிழமை நாகை கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். பொதுமக்கள் பெரும்பாலானோர் சனிக்கிழமைகள்ல விடுமுறை இருப்பாங்க. அதனால
அந்த நாள்ல சந்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் அவர் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில தான் இந்த சனிக்கிழமை தோறும் இந்த பயண திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தயார் செய்திருக்காங்க. அடுத்த வாரம் அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில திட்டமிடப்பட்டிருந்த இந்த மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. கடந்த 3 முறை வாரம் இன்றோடு சேர்த்து 3 முறையும் 3வது நாளாக இன்றும் வரை நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு சென்று அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக சேர வேண்டிய அந்த மாவட்டங்களுக்கு சென்றிருந்தார். 3வது வாரமாகவும் இந்த முறையும் அவர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கலை சென்றடைகிறார். நாமக்கல்ல முதலில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அடுத்த பகுதியாக கரூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்துல திரையரங்கம் அருகில அந்த அனுமதிக்கப்பட்ட இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். கடந்த வாரம் மிக முக்கியமான சில குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் மீது அவர் வைத்ததால் அந்த வகை இந்த பிரச்சாரத்துல இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி பேச போறார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் அக்கட்சியுடைய தொண்டர்களுக்கு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில கரூர் மற்றும் நாமக்கல்ல தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னை விமானத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சிவரஞ்சனி. அபினேஷ், அதே போல தற்போது பிப்ரவரி மாதம் வரையில் இந்த பரப்புரை என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் 2 ஊர்கள் என்று அவர் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். இது தவிர தவேகாவை பொறுத்தவரையில் கூட்டணி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேர்தலுக்கு அவர்கள் எவ்வாறு தயாராகி வருகிறார்கள்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இதுவரை 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்தவரை ஏற்கனவே அவருடைய செயற்குழு கூட்டத்துல முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை அவருடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு தான் அவங்க கூட்டணி வைப்பாங்க. அபினேஷ், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. இன்றைய தினம் நாமக்கல்லில் தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அங்கிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. தற்போது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் புறப்பட்டிருக்கிறார். அங்கு காலை முதலாகவே ரசிகர்கள் தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் நாமக்கல் வர இருக்கக்கூடிய நிலையில் அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? காலை முதலே நாமக்கல் சேலம் சாலையில் இருக்கக்கூடிய KS திரையரங்கம் முன்பாக ரசிகர்கள் தொண்டர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை 8:45 மணி அளவில் விஜய் இங்கு பேசுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதுதான் விஜய் சென்னையிலிருந்து தனது பயணத்தை துவக்கியிருக்கிறார். அவர் அங்கிருந்து திருச்சி விமான நிலையம் வந்து பின்னர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து 95 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக பயணித்து நாமக்கல் வர வேண்டும். இதற்கு குறைந்தபட்சம் 2.5 மணி முதல் 3 மணி நேரம் வரை ஆகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே மணி தற்பொழுது 8:45 என ஆயிருக்கக்கூடிய நிலையில் அவர் இங்கே வருவதற்கு 11 மணி முதல் 12 மணி வரை ஆகலாம் என கூறப்படுகிறது. எனினும் இந்த காலை 6 மணி முதலே ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் இங்கு திரண்டு அவரை வரவேற்க உற்சாகமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானோர் வருவதை முன்னிட்டு நாமக்கல் சேலம் சாலையில் போக்குவரத்தானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலை முழுவதும் தவேக ரசிகர்கள் தொண்டர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக மிகுந்த உற்சாகத்துடன் நாமக்கல் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வர இருப்பதன் காரணமாக அவர் இங்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவார். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து தெரிந்து கொண்டு வந்து அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை இங்கு பேசுவார் என இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.